ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் வளரும் தலைமுறை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு. ஸோ பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் எடுத்து போட்டிருக்கிறேன். அதோட தொடர்ச்சி தான் இது. அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கீழே காணப்படும் பொருட்களில் பொருட்கள் மற்றும் சேவைகள் வரியிலிருந்து தவிர்க்கப்பட்ட இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெட்ரோலியமும் புகையிலை மட்டும்தான் ஜிஎஸ்டியிலேருந்து கொஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கு. ஸோ மற்ற எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த 4 ஆப்ஷனில் பெட்ரோலியம் மற்றும் புகையிலை. ஆப்ஷன் ஏ, வங்கிகளில் அனுமதிக்கப்பட்ட அனைத்து கடன்களையும் இந்திய ரிசர்வ் வங்கி மதிப்பீடு செய்யும் பின்னேற்பு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடன் முறைப்படுத்தும் ஏற்பாடு, கிரெடிட் மானிட்டரிங் அரேஞ்ச்மெண்ட். இந்தியாவில் நில சீர்திருத்த சட்ட அமலாக்கத்தின் காரணமாக நில உரிமை பெற்ற பயனாளிகளின் எண்ணிக்கை 30 லட்சம். The identify the expansion of NIPCCD, National Institute of Public Cooperation and Child Development. National Institute of Public Cooperations and Child Development. இந்தியாவின் தலா வருமானம் எவ்வளவுனா $950. 2016-17 இந்தியாவிற்குள் வந்த மொத்த அயல்நாட்டு நேரடி முதலீடு அமெரிக்க டாலரில் பில்லியனாக 2015-16 இருந்த டேஸ் பில்லியனை காட்டிலும் உயர்ந்தது. ஸோ 60.2 55.6 பில்லியன். Which country has announced demonetizations of currencies in year 2016 apart from India? Venezuela. 2016 இந்தியா அல்லாது பண பதவி இறக்கம் செய்த நாடு எது? வெனிசுலா. 5 ஆண்டு திட்டங்களை ஆராயும் நிறுவனம் எது? திட்ட ஆணையம். பிரிட்டிஷ் ஆட்சியினால் இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்டது. இந்திய கைத்தொழில் மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பின்னடைவு. சரி. புதிய நில அமைப்பு முறை. சரி. காலனிய முதலாளித்துவத்தினால் தொழில் முறையில் ஏற்பட்ட மாற்றம். சரி. வெண்மை புரட்சி. அவங்க காலத்தில் வெண்மை புரட்சி ஏற்படல. ஸோ அப்படின்னா 1, 2, 3 மட்டும் ரைட். இந்தியா எந்த 5 ஆண்டு திட்டம் சமூக நீதி மற்றும் சமநிலையுடன் கூடிய வளர்ச்சி என்பதை தன்னுடைய அடிப்படை நோக்கமாக கொண்டிருந்தது? 9வது 5 ஆண்டு திட்டம். சர்ச்சார் குழு, எம்ஆர்டிபி சட்ட திருத்தங்கள், பெசல் குழு, வங்கிகளை கண்காணித்தல், அபிஜித் சென் குழு, நீண்டகால உணவு கொள்கை, அபித் ஹேஷன் குழு, உஷேன் குழு வந்து பார்த்திங்கன்னா சிறு தொழில்கள். நிதிநிலை அறிக்கையில் மொத்த திட்டம் சார் மற்றும் திட்டம் சாரா செலவுகளை வருவாய், வரவு, கடன், மீட்சி மற்றும் பிற வருவாயின் கூட்டுத்தொகையிலிருந்து கழித்து வருவது மொத்த நிதி பற்றாக்குறை. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் பணத்தை அச்சிட்டு வெளியிடும் அதிகாரம் யாருடையது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கீழ்கண்டவைகளில் எவை நேர்முக வரிக்கான எடுத்துக்காட்டு அல்ல? கேளிக்கை மீதான வரிகள். ஆம் ஆத்மி பீமா யோஜனா 2007 ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதாவது காப்பீட்டு திட்டம். இந்திய அரசாங்கம் ஜனவரி 1, 2013 ஆண்டின் நேரடி பயன் மாற்றம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியதின் நோக்கம் லஞ்சத்தை குறைப்பது, செலவை குறைப்பதற்கு, சீர்திருத்தங்களை பேணுவதற்கு. 3ம் சரி. சிறப்பு திட்டமான சஹி என்பதன் நோக்கம் தனியார் மற்றும் பொது இடங்களில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுவது. தலா வருமானம் நாட்டு வருமானம் டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை. Which one of the following committee is related to public sector disinvestment? G.V. ராமகிருஷ்ண கமிட்டி. பன்னாட்டு பண நிதியின் உண்மையான நோக்கம் பன்னாட்டு பண ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல், பன்னாட்டு வாணிப வளர்ச்சிக்கு உதவுதல், நிலையான மாற்று விகிதத்தை மேம்படுத்துதல். 3ம் சரி. 16வது 5 ஆண்டு திட்டத்தில் பெண் மற்றும் குழந்தைகளின் விகிதாச்சாரம் 0 முதல் 6 வயது வரை குழந்தைகளின் எண்ணிக்கை 935 ஆக 2011-12 ஆண்டிலும் 950 2016-17 உயர்ந்தது. அரசின் திட்டங்கள் குறைந்தபட்சம் 33% நேரடியாகவோ மறைமுகமாகவோ பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு போய் சேர்வதை உறுதி செய்வது. 2ம் சரி.
எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் தேசிய முன்னேற்ற சபை ஆரம்பிக்கப்பட்டது? முதல் 5 ஆண்டு திட்டம். 9வது 5 ஆண்டு திட்டத்தின் காலம் 1997 2002. உணவு பிரச்சனையை தீர்க்க நீண்டகால திட்டம் எது? எவை? வேளாண்மை உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவது. சரி. வேளாண்மை விலையில் நிலைப்பாடு. சரி. மக்கள் உணவு பழக்கத்தில் மாற்றம் கொண்டு வருதல். சரி. அரிசி இறக்குமதி. இது மட்டும் தவறு. மற்ற 3 சரி. 1 3 4 சரி. இந்தியாவில் கிராமப்புறங்களில் சத்தான உணவு எடுத்துக்கொள்ளும் அளவு டேஸ் என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. 2400 கலோரிகள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதாச்சாரம் குறைவாக உள்ளது? அரியலூர். பிரதான் மந்திரி பாசில் பீமா யோஜனா திட்டம் விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு டேஸாம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. 2016. பொதுத்துறை மற்றும் தனியார் கூட்டு பங்களிப்பால் இந்தியா அதிக அளவில் முதலீடு பெற்ற ஒரே துறை சாலை போக்குவரத்து மற்றும் விமான நிலையங்கள் நவீனமாக்குதல் துறை. சர்வாதீன மற்றும் வணிக நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1969. மோனோபொலிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்டு இன் த இயர் 1969. 9வது 5 ஆண்டு திட்டம் 1997 2002. 10வது 5 ஆண்டு திட்டம் 2002 2007. 11வது 2007 2012. 12வது 2012 2017. சம உரிமை ஆவணம் எதை குறிக்கிறது என்றால் ஆவணமானது பதியப்படாமல் ஈடாக மாற்றத்திற்கு வைக்கும்போது சம உரிமை ஆவணம் குறிக்கிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2005. எந்த சமுதாயத்திலும் வறுமை ஒரு முக்கிய சுட்டிக்காட்டி என்று கருதப்படுகிறது? பொருளாதார பின்னடைவு. இந்தியாவில் 2017 ஆண்டின் மனித வளர்ச்சி குறியீடு 0.640. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டையும் இதில் பதிவு பண்ணுங்கள் இந்த சேனலை பற்றி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.